நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க கொரியன் மூவி தான் தி கிரேட் ஃப்ளோட். இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த படத்தோட டைட்டிலே சொல்லுது இதோட கான்செப்ட் என்னென்னு. ஆனால் அதை இவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, அதில் என்ன மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற இந்த படத்தோடைய ஒன் ஆஃப் த ஹைலைட். ஓப்பனிங் சீன்லேயே ஒரு அழகான குடும்பத்தை கட்டுறாங்க. ஆக்சுவலி குடும்பம் கூட சொல்ல முடியாது, ஒரு அம்மாவும் ஒரு பையனும் தான். இவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 3வது ஃப்ளோரில் தங்கியிருக்காங்க. வெளியே ஜோராக மழை பெய்யுது. ரோட்டில் வெள்ளம் பெருசாக தெரியலாதனால அம்மா லீவ் போட்டுட்டு தன்னோட பையனோட நாள் முழுக்க ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ள வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. 3வது மாடிக்கே தண்ணி வந்ததும் எல்லாருமே வெளியேற முயற்சி பண்ணுறாங்க. இங்கே தான் படத்தோட டென்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோயின் ஒரு முக்கியமான ப்ராஜெக்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எமோஷனல் இன்ஜின் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட். அதனால் அவங்க கண்டிப்பாக தேவைன்னு சொல்லி அவங்கள காப்பாற்ற ஸ்பெஷலான ஒரு நம்பர் அனுப்புகிறாங்க. அந்த நம்பர் ஹீரோயினும் அந்த பையனும் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இவங்க எந்த மாதிரியான பிரச்சனைகளை மாட்டிக்கிறாங்க, அடுத்தடுத்து என்னென்ன சிக்கல் வருது அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாகவே சொல்லியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லாயிருக்கு. எடுத்த உடனே கதைக்குள்ளே கொண்டு போயிருக்காங்க. ஏன் வெளில வந்துச்சுன்னு பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஒரு ஃபேமிலி கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ள நீர் உள்ளே வருது. இந்த அளவுக்கு பெரிய ஃப்ளட் வர காரணம் என்ன அப்படிங்கிறத சின்ன சின்ன சீன்லேயே கன்வே பண்ணியிருக்காங்க. இன்ட்ரோல் போர்ஷன் அண்ட் கிளைமேக்ஸ் போர்ஷன் கொடுக்குற ட்விஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்குது. மேக்கிங் வைஸை ரொம்ப தரமாக பண்ணியிருக்காங்க. இது சாதாரண வெள்ள நீரா இல்லை கடல் தண்ணியா அப்படிங்கிற டவுட் ஆரம்பத்திலே வரணும். அதுக்கான விளக்கத்தையும் சரியாக மேனேஜ் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் கண்டென்ட் வைஸ் கேஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. தமிழ் டப்பிங்கும் சூப்பராக இருக்குது. இது மஸ்ட் வாட்சபிள் மூவி. ஸோ கண்டிப்பாக தாராளமாக ட்ரை பண்ணலாம். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகே வந்தால் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.